திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 40வது நாள். இந்த 40வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சபூத ஸ்தலங்களில் தண்ணீருடைய க்ஷேத்திரமாக கருதப்படுவது திருவானைக்காவல். இந்த திருவானைக்காவல் ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருவானைக்காவலுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. ஜம்புகேஸ்வரர், அதாவது நாவல் மரத்துக்கு கீழே இருந்த சிவபெருமான், தேவார மும்மூர்த்திகளாலும் பாடல் பெற்றவர். அதற்கப்புறம் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீசக்கரத்தை தன்னுடைய 2 காதுகளிலும் தாடங்கமாக போட்டுருக்கா. அதுக்கப்புறம் கோச்செங்கட் சோழன் அப்படின்னு செங்கண்ணார் அப்படின்றவரால் மிகவும் திருப்பணி அதிகமாக செய்யப்பட்ட ஸ்தலம், சிலந்தியும் யானையும் பூஜை செய்த ஸ்தலம். இப்படி பல பெருமைகளை கொண்டது திருவானைக்காவல். இந்த திருவானைக்காவல் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பல பல பிரகாரங்களை கொண்டது. இங்கே இருக்கிற திருவானைக்காவலில் நம்மளுடைய முருகன் பேரில் அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட 14 திருப்புகழ் பாடியிருக்கார். இந்த 14 திருப்புகழுமே இந்த கோவிலில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற முருகப்பெருமானை பார்த்து பாடியிருக்கார். அதில் சில பாடல்களில் அவர் இந்த முருகப்பெருமான் இந்த கோவிலில் எந்த இடத்துல இருக்கார்னு அந்த இடத்தையும் குறிப்பிட்டு சொல்லி அங்கே இருக்கிற முருகன் பேரில் இதை பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். அந்த மாதிரி இந்த முருகனுடைய இடத்தையும் சொல்லி அவர் பாடிய ஒரு திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழ் கொஞ்சம் பெரியதாக தெரியலாம், ஆனால் மிகவும், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப அர்த்தமும் அழகாக அந்த இடம் சொல்லி. ஏன்னா இப்போ நீங்கள் பெரிய பெரிய கோவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளையார் சன்னதியும் முருகன் சன்னதியும் கோவிலை சுற்றி நிறைய இடத்துல இருக்கும். எத்தனையோ பிள்ளையார் இருப்பார், எத்தனையோ முருகன் இருப்பார். ஆனால் குறிப்பிட்டு இந்த முருகனை தான் நான் பாடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி பாடின பாடல் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இல்லையா? அப்போது அருணகிரிநாதர் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், அங்கே நின்றுருக்கணும், அந்த முருகனை பார்த்து அவர் பாடியிருக்கணும். அப்போது அருணகிரிநாதர் பார்த்த முருகனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுடைய குடுப்பனைக்கு அளவே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான திருப்புகழ் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அந்த முருகப்பெருமானுடைய படம் இப்போ நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு வரும். இந்த முருகப்பெருமான் திருவானைக்காவல் கோவிலில் எங்கே இருக்கார் அப்படின்ற விவரத்தையும் சொல்லி நான் சொல்கிறேன். நீங்கள் இதை தவறாமல் கேட்டுட்டே வரணும். ஐயோ, திருப்புகழ் இவ்வளோ பெருசாக இருக்கே, படிக்க முடியுமா அப்படின்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். முருகன் பேரில் பாரத்தை போட்டு கண்டிப்பாக படிங்க, உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இந்த முருகன் எங்கே இருக்கார்? ஏன்னா இப்போ திருவானைக்காவல் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரகாரம் 1 2 3 4 5 இப்படி பிரகாரங்கள் கணக்கு போயிட்டே இருக்கும். அப்படி இந்த முருகன் எந்த பிரகாரத்தில் இருக்கார் அப்படின்னா, சுந்தரமாறனால் கட்டப்பட்ட 3வது மதிலாம். அந்த 3வது மதிலுக்கு உட்புறத்தில் சம்பு தடாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தடாகம்னா குளம். அந்த குளத்துக்கு தெற்கு பக்கத்தில், அதாவது கிழக்கு படித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே தான் இருக்கார் இந்த முருகப்பெருமான். ரொம்ப ரொம்ப அழகான திருமேனி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், 6 முகங்கள், அதில் 3 முகம். ஏன்னா இவரை சுவரில் அப்படியே பதிச்சிருக்கா, இந்த முருகனை பதிச்சவர் மாதிரி இருக்கார். அதனால் 3 முகங்கள் நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியும். 12 கரங்கள், அதில் வில்லு அம்பு இதெல்லாம் வச்சுண்டு கீழே அவருடைய துணை காவலர்கள்லாம் நிற்க அப்படியே ஒரு போருக்கு போகக்கூடிய திருக்கோலம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவரான இந்த முருகன் பேரில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சம்பு தடாகம், கிழக்கு படித்துறை, இங்கே தான் இருக்கார். சுந்தரமாறனால் கட்டப்பட்ட
மதில் அப்படின்லாம் சொல்லனே இந்த இடத்துல தான் இந்த முருகன் இருக்கார். அருணகிரிநாதர் இதே இடத்தையும் சொல்லி இந்த பாடலை பாடியிருக்கார். அப்போது அருணகிரிநாதர் இந்த முருகனை பார்த்துருக்கணும், அவர் இங்கே நின்றுருக்கணும். இதை நீங்கள் உணர்ந்து அந்த திருப்புகழை படித்து பாருங்களேன். அது நம்ம உடம்பில் கொடுக்கக்கூடிய அதிர்வலைகள் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ பாக்கியம் இருந்திருந்ததுன்னா நம்ம அந்த ஸ்தலத்தை மிதிக்க முடியும், அந்த முருகனை நம்ம பார்க்க முடியும். அவர் பாடின திருப்புகழை அதே முருகன் முன்னாடி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அதனால தான் இந்த திருப்புகழை நான் எடுத்திருக்கேன். அதனால் பெரியதாக இருக்கே அப்படின்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம், பொறுமையாக படிங்க, கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். இப்போது நான் திருப்புகழை படித்து காட்டுறேன். அஞ்சன வேல் விழி அப்படின்னு ஆரம்பிக்கும். பாடலை பார்க்கலாம். அஞ்சன வேல் விழி இட்டு அழைக்கவும், இங்கிதமாக நகைத்து உருக்கவும், அம்புயல் நேர்குழலை குலைக்கவும் நகரேகை அங்கையின் மூலம் வெளிப்படுத்தவும், மந்தர மாமுலை சற்று அசைக்கவும், அம்பரம் வீணில் அவிழ்த்து உடுக்கவும், இளைஞர்கள் நெஞ்சினில் ஆசை நெருப்பு எழுப்பவும், வம்பு உரை கூறி வளைத்து இணக்கவும், மன்று இடை ஆடி மருள் கொடுக்கவும், எவரேனும் நிந்தை செய்யாது பொருள் பறிக்கவும், இங்கு வல்லார்கள் கையில் பிணிப்பு அற நின்பத சேவை அனுக்கிரகிப்பதும் ஒரு நாளே. குஞ்சர மாமுக விக்னப்பிரபு அங்குச பாச கர பிரசித்தன் ஓர் கொம்பன் மகோதரன் முக்கண் விக்கிரம கணராஜன் கும்பிடுவார் வினை பற்று அறுப்பவன் எங்கள் விநாயகன் நக்கர் பெற்று அருள் குன்றைய ரூபக கற்பகப்பிள்ளை இளையோனே. துஞ்சல் இலாத சட அக்ஷர பிரபந்த ஷடானன துஷ்ட நிக்ரக தும்பிகள் சூழ் அவையில் தமிழ் திரய பரிபாலா. துங்க கஜாரண்யத்தில் உத்தம சம்பு தடாகம் அடுத்த தக்ஷிண சுந்தரமாறன் மதில் புறத்து உரை பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இதை நான் இன்னொரு தடவை படிக்கிறேன், பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். ஐயோ வார்த்தைகள் பெருசாக இருக்கே, திருப்புகழ் பெருசாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். முருகப்பெருமானை நினச்சிட்டு படிங்க. அப்போ தான் உங்களால் திருவானைக்காவல் கோயிலுக்கு போகிற சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அப்போது தவறாமல் போய் அந்த இடத்துல அந்த முருகனை போய் பாருங்கள். அங்கே அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் மனதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் அளவே இருக்காது. அதை நான் ரசித்து சொல்கிறேன். இப்போ இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். அஞ்சன வேல் விழி இட்டு அழைக்கவும், இங்கிதமாக நகைத்து உருக்கவும், அம்புயல் நேர்குழலை குலைக்கவும் நகரேகை அங்கையின் மூலம் வெளிப்படுத்தவும், மந்தர மாமுலை சற்று அசைக்கவும், அம்பரம் வீணில் அவிழ்த்து உடுக்கவும், இளைஞர்கள் நெஞ்சினில் ஆசை நெருப்பு எழுப்பவும், வம்பு உரை கூறி வளைத்து இணக்கவும், மன்று இடை ஆடி மருள் கொடுக்கவும், எவரேனும் நிந்தை செய்யாது பொருள் பறிக்கவும், இங்கு வல்லார்கள் கையில் பிணிப்பு அற நின்பத சேவை அனுக்கிரகிப்பதும் ஒரு நாளே. குஞ்சர மாமுக விக்னப்பிரபு அங்குச பாசகர பிரசித்தன் ஓர் கொம்பன் மகோதரன் முக்கண் விக்கிரம கணராஜன் கும்பிடுவார் வினை பற்று அறுப்பவன் எங்கள் விநாயகன் நக்கர் பெற்று அருள் குன்றைய ரூபக கற்பகப் பிள்ளை இளையோனே. துஞ்சல் இலாத சட அக்ஷர பிரபந்த ஷடானன துஷ்ட நிக்ரக தும்பிகள் சூழ் அவையில் தமிழ் திரய பரிபாலா. துங்க கஜாரண்யத்தில் உத்தம சம்பு தடாகம் அடுத்த தக்ஷிண சுந்தரமாறன் மதில் புறத்து உரை பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை பார்க்கலாம்.
அஞ்சன வேல் விழியிட்டு அழைக்கவும் இங்கிதமாக நகைத்து உருக்கவும் அம்புயல் நேர்குழலை குலைக்கவும் நகரேகை. அதாவது முதல் 3 வரி இருக்கு இல்லையா, இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அழகான பெண்கள், அந்த பெண்கள் வேல் மாதிரி விழி, அவங்க அழகாக சிரித்து அவங்களுடைய அழகான முடியெல்லாம் பின்னிண்டு அது மாதிரி அவங்க நடந்து வரும்பொழுது நம்மளுடைய மனதில் தவறான எண்ணங்கள் தோன்றலாம். அங்கையின் மூலம் வெளிப்படுத்தவும் மந்திர மாமுலை சற்று அசைக்கவும் அம்பரம் வீணில் அவிழ்த்து உடுக்கவும் இளைஞர்கள். அங்கையின் மூலம்னா அழகான அவங்களுடைய கைகள் அது ஆடி அசையும் பொழுது, மந்திர மாமுலை சற்று அசைக்கவும் அவங்களுடைய மார்பகங்கள் நகரும் பொழுது, அம்பரம் வீணில் அவிழ்த்து உடுக்கவும் அவங்களுடைய உடைகளானது சற்று நகரும் பொழுது இளைஞர்கள் அவர்களுடைய மனதில் ஆசை என்னும் நெருப்பு எழுமாம். பம்பு ஊரை கூறி வளைத்து இணக்கவும். சில பெண்கள் அந்த ஆண்களை தன்னுடைய வலையில் போடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆசை வார்த்தைகள் கூறி இழுக்கும் பொழுது அந்த இன்பத்தில் அவர்கள் மூழ்கிடக்கூடாது. மன்றியடை ஆடி மருள் கொடுக்கவும். மன்றியடை ஆடினா அழகான மேடையின் மேல் அமைத்து அவங்கள் நடனம் ஆடும் பொழுது அதில் பார்க்குறவங்க அப்படியே மயங்கிடுவாங்களாம். நிந்தை செய்யாது பொருள் பறிக்கவும் இங்கு வல்லார்கள் கையில் பிணிப்பு அற நின்பத சேவை அனுகிரகிப்பதும் ஒரு நாளே. அப்படின்னா இவங்கெல்லாம் என்னை இப்படி போட்டு இழுக்கும் பொழுது நான் அவர்களுடைய கையில் சிக்கிக்கொள்ளாமல் உன் பாத சேவைகையே நான் பெற வேண்டும். அந்த அனுகிரகம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும், அந்த ஒரு நாள் எனக்கு வருமா அப்படின்னு கேட்குறார். நின்பத சேவை அனுகிரகிப்பதும் ஒரு நாளே. அடுத்து வர கிட்டத்தட்ட 6-8 வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையாரை பற்றினது. குஞ்சர மாமுகன், விக்ன பிரபு, அங்குச பாசகர பிரசித்தன், ஓர் கொம்பன், மகோதரன், முக்கண் விக்ரம கணராஜன், கும்பிடுவார் வினை பற்று அறுப்பவன், எங்கள் விநாயகன். இதெல்லாம் பிள்ளையாரோட பேர். எங்கள் விநாயகன் நக்கர் பெற்று அருள். நக்கர்னா சிவபெருமான் அருளை பெற்று அருள். குன்றைய ரூபக கற்பகப்பிள்ளை இளையோனே. இப்பேற்பட்டவனான எங்களுடைய கற்பக விநாயகன், அவருக்கு தம்பியாய் இருப்பவனே இளையோனே. துஞ்சல் இலாத சட அக்ஷர பிரபந்த ஷடானன துஷ்ட நிகிரக தும்பிகள் சூழ் அவையில் தமிழ் திரய பரிபாலா. துஞ்சல் இல்லாத ஷட அக்ஷரம் அப்படின்னா 6 எழுத்து மந்திரம். அது பிரபந்த ஷடானன துஷ்ட நிகிரக தும்பிகள் சூழ் அவையில் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, மதுரையில் 8 யானைகளால் சூழப்பட்டதான மண்டபம். அந்த மண்டபத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அங்கே தான் அவர் தமிழை வளர்த்தார். இயல் இசை நாடகம் அப்படின்னு 3ஐயும் வளர்த்தார். அப்படி சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானால் தமிழை வளர்த்தவன். தமிழ் திரய பரிபாலா அப்படின்னா முத்தமிழையும் பரிபாலித்து காப்பாற்றியவன் அவன் எங்களுடைய முருகன். துங்க கஜாரண்யத்தில், திருவானைக்காவல் என்றும் அழைக்கப்படும் இந்த ஸ்தலத்தில் உத்தம சம்பு தடாகம், அதான் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கும் பொழுது சம்பு தடாகம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேனே. தடாகம்னா கூட குளம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த சம்பு தடாகத்துக்கு பக்கத்தில் சுந்தரமாறனால் கட்டப்பட்ட மதில் சுவர், அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். சம்பு தடாகம் அடுத்த தக்ஷிணம் அப்படின்னா தெற்கு பக்க கரையில் சுந்தரமாறன் மதில் புறத்து உரை பெருமாளே. சுந்தரமாறனால் கட்டப்பட்ட மதில், அதில் உரைகின்ற எங்களுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்கிறார். அதனால என்ன அர்த்தம் நமக்கு இங்கே புரியறதுன்னா, சுந்தரமாறன் எழுப்பிய மதில் சுவர், அதில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானேன் அருணகிரிநாதர் இங்கே நின்றுக்கணும். இந்த மதில் சுவரில் இருக்கிற முருகனை பார்த்துருக்கணும். பார்த்து அவர் மனதில் தோணினதை இங்கே திருப்புகழாக பாடியிருக்கணும். ஏன்னா கரெக்டாக அந்த இடமும் அவர் சொல்கிற குறிப்புகளும் ஒன்றாக அமையுது.
அடுத்த வாட்டி திருவானைக்காவல் போனீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அந்த இடத்துக்கு போய் அந்த முருகனை போய் பார்த்து அந்த முருகன் முன்னாடி இதை பாடுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய அனுகிரகம் காத்துருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய திருப்புகழாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.